ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை ரமேஷ் வியூ சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம நார்ச்சத்துகள் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன என்பதை தான் இன்னைக்கான வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நார்ச்சத்து நம் உடலினால் செரிக்க முடியாத ஒரு வகையான கார்போஹைட்ரேட் ஆகும். இது நம் உடலில் செரிமானம் ஆகாமல் மலம் வழியாக வெளியேற்றப்படுகின்றன. இந்த நார்ச்சத்து பழங்கள் மற்றும் காய்கறிகளில் அதிகமாக நிறைந்திருக்கிறது. நாம் தினமும் நார்ச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிடும்போது இதய நோய், நீரிழிவு நோய், மூல நோய் போன்ற பல நோய்கள் ஏற்படும் அபாயத்தை நம்மால் தடுக்க முடியும். மேலும் உடல் எடையை குறைப்பதற்கு நார்ச்சத்து பெரிதும் நமக்கு உதவுகிறது. நம் உடலுக்கு தினமும் 25 கிராம் நார்ச்சத்து தேவைப்படுகிறது. ஆனால் நம்மில் பல பேர் தினமும் சரியான முறையில் நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வதில்லை. இந்த நார்ச்சத்து 2 வகையாக உள்ளது. ஒன்று கரையக்கூடிய நார்ச்சத்து, கரையாத நார்ச்சத்து, சாலபிள் ஃபைபர், இன்சாலபிள் ஃபைபர். இந்த கரையக்கூடிய நார்ச்சத்து நீரில் கரைகிறது. இது நம் உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தின் சர்க்கரை அளவையும் கொலஸ்ட்ராலின் அளவையும் குறைக்கிறது. இந்த கரையாத நார்ச்சத்து நீரில் கரையாது. இது நம் உடலின் குடல் இயக்கத்தை ஒழுங்குபடுத்தவும் மலச்சிக்கல் பிரச்சனையில் வராமல் இருக்கவும் நமக்கு உதவி செய்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நார்ச்சத்துகள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் என்னென்னங்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்பிள் கரையக்கூடிய நார்ச்சத்து வகையை சார்ந்தது. 100 கிராம் ஆப்பிளில் 2.5 கிராம் நார்ச்சத்து நிறைந்திருக்கிறது. ஆப்பிளில் பெரும்பாலான நார்ச்சத்துகள் அதனுடைய தோலில் இருப்பதால் நம்ம தோல் உரிக்காமல் ஆப்பிளை சாப்பிட்றது நம்ம உடலுக்கு நல்லது. நம்பர் 2, கொய்யாப்பழம். கொய்யாப்பழத்தில் அதிகப்படியான நார்ச்சத்துகள் நிறைந்திருக்கிறது. 100 கிராம் கொய்யாப்பழத்தில் 5 கிராம் அளவிற்கு நம்ம உடலுக்கு நார்ச்சத்து கிடைக்கிறது. நமக்கு தினசரி கிடைக்கக்கூடிய நார்ச்சத்து அளவில் 25% இந்த கொய்யாப்பழத்தில் நமக்கு கிடைக்குது. மேலும் இதில் விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் B6 போன்ற சத்துகளும் தாது உப்புகளும் இதில் இருக்கிறது. நம்பர் 3, அத்திப்பழம். 100 கிராம் அத்திப்பழத்தில் 2.5 கிராம் அளவிற்கு நார்ச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. நம்ம தினமும் அத்திப்பழம் சாப்பிட்டு வருவதால் நம் சருமம், தலைமுடி மற்றும் உடல் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் அனைத்து வைட்டமின்களும் நமக்கு கிடைக்கும். நம்பர் 4, பாப்கார்ன். 100 கிராம் பாப்கார்னில் 14.5 கிராம் அளவிற்கு நார்ச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. நம் அனைவரும் பாப்கார்னை ஸ்நாக்ஸாக தான் சாப்பிட்டு வருவோம். ஆனால் இதில் நார்ச்சத்துக்கள் மிகவும் அதிகமாகவே இருக்குது. எந்த அளவுக்குனா தினமும் நம்ம எடுத்துக்கக்கூடிய நார்ச்சத்தின் அளவில் 50% நார்ச்சத்து இந்த பாப்கார்ன் மூலயமா நம்ம உடலுக்கு கிடைக்குது. ஆகவே பாப்கார்னை அதிகமாக சாப்பிட்டு வாருங்கள். நம்பர் 5, வாழைப்பழம். நமக்கு மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான பழம் தான் இந்த வாழைப்பழம். 100 கிராம் வாழைப்பழத்தில் 2.5 கிராம் அளவிற்கு நார்ச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. மேலும் இதில் இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய பொட்டாசியம் சத்துக்கள் அதிகமாக நிறைந்துள்ளது. நம்பர் 6, கொண்டைக்கடலை சுண்டல். 100 கிராம் கொண்டைக்கடலை சுண்டலில் 17 கிராம் நார்ச்சத்து நிறைந்திருக்கிறது. இந்த கொண்டைக்கடலை நாம் சுண்டலா செய்து சாப்பிடும்போது நமக்கு பொட்டாசியம், இரும்புச்சத்து, புரதம் மற்றும் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் கிடைக்கின்றன. இது நம் உடலுக்கு தினசரி தேவைப்படக்கூடிய நார்ச்சத்து அளவின் 68% ஆகும். 7, பாசிப்பயிறு. கொண்டைக்கடலில் உள்ளது போல இதிலும் அதிகப்படியான இரும்புச்சத்து, புரதம் மற்றும் நார்ச்சத்துக்கள் அதிகமாக நிறைந்திருக்கிறது. 100 கிராம் பாசிப்பயிரில் 16 கிராம் அளவிற்கு நார்ச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறது. இது நம் உடலுக்கு தினமும் தேவைப்படக்கூடிய நார்ச்சத்து அளவில் 64% ஆகும். நம்பர் 8, உளுத்தம் பருப்பு. 100 கிராம் உளுத்தம் பருப்பில் 18.3 கிராம் அளவிற்கு நார்ச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறது. இது நம் உடலுக்கு தினமும் தேவைப்படக்கூடிய நார்ச்சத்தினுடைய அளவில் 48% ஆகும். இந்த உளுத்தம் பருப்பை நாம் தினமும் உணவில் சேர்த்து கொள்ளும் போது நம் உடலுக்கு அதிகப்படியான நார்ச்சத்துகளும் ஊட்டச்சத்துகளும் கிடைக்கின்றன. 9, கேரட் மற்றும் காலிஃப்ளவர். இந்த 2 காய்கறிகளுமே அதிகமான நார்ச்சத்துகளை கொண்ட காய்கறிகள். 100 கிராம் கேரட்டில் 3.6 கிராம் அளவிற்கு நார்ச்சத்துகள் நிறைந்திருக்கிறது. இது நம் உடலுக்கு தினமும் தேவைப்படக்கூடிய நார்ச்சத்தினுடைய அளவில் 14% ஆகும். அதேபோல் 100 கிராம் காலிஃப்ளவரில் 2.5 கிராம் அளவிற்கு நார்ச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறது. இது நம் உடலுக்கு தினமும் தேவைப்படக்கூடிய நார்ச்சத்தினுடைய அளவில் 10% ஆகும். ஆகவே இந்த 2 காய்கறிகளையும் தினசரி உங்களுடைய உணவுகளில் சேர்த்து வரும்போது உங்களுக்கு அதிகப்படியான நார்ச்சத்துகள் கிடைக்கிறது. 10, பாதாம் பருப்பு. 100 கிராம் பாதாம் பருப்பில் 13 கிராம் அளவிற்கு நார்ச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறது. இது உங்கள் உடலுக்கு தினமும் தேவைப்படக்கூடிய நார்ச்சத்தினுடைய அளவில் 46% உங்கள் உடலுக்கு கிடைக்கிறது.
இந்த பாதாம் பருப்பில் அதிகப்படியான தாது உப்புகளும் வைட்டமின்களும் நிறைந்திருப்பதால் உங்கள் உடல் எடையை குறைப்பதற்கும் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைப்பதற்கும் பெரிதும் உதவுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம நார்ச்சத்துகள் அதிகம் நிறைந்த 10 உணவுகள் என்னென்னங்கிறத பற்றி பார்த்தோம். அதில் நார்ச்சத்துகள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் பார்த்தோம். நமக்கு ஒரு நாளைக்கு தினசரி 25 கிராம் அளவுக்கு நார்ச்சத்துக்கள் நம்ம உடலுக்கு தேவைப்படும். அந்த வகையில் இந்த 10 உணவுகளில் ஏதாவது ஒரு உணவை உங்களுடைய தினசரி நாட்களில் எடுத்து வாருங்கள். இந்த மாதிரி நம்ம தேவையான அளவு நார்ச்சத்துக்கள் எடுத்து வரும்போது நம்ம உடலுக்கு எந்த விதமான நோய்களும் வராமல் நாம் தடுக்கலாம், ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளுடைய ரமீஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.